வரக்கூடாது ஆண்டவா. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவா. மறுபடியும் அப்படி நாடு வந்தாச்சு. அந்த நாட்டு மலர் எங்க தெரியலையே. வணக்கம்மா. வணக்கங்க. யார் பண்ணீங்க? நான் தெரியலையா? தெரியலையம்மா. என்னோட பேர் தான் வசந்தரா. வசந்தரான்னு சொல்லுவாங்க. வசந்தரா நீங்கள் தானா? ஆமா ஆமா. எந்த நிலையில வந்திருக்கீங்க? இங்க பாருங்க. நாடு கேக்குறீங்க. ஆமா அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமா இந்த இடுகாடு என்னும் கூட சுடுகாட்டிற்கு ஒரு பெண்மணி தனியுமா வந்திருக்கீங்களே, என்னமா காரணம்? தண்டோர போட்டாங்க. அடடே. ஆமா. இருந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் முன் வருகிறார்களோ இந்த நாட்டில் பாதி பங்கும் பாதி ராஜ்யமோ பணம் 10 லட்சம் தருகிறேன் என்று பரசாட்சிங்க. ஆமா ஆமா. அதுக்கு நீயே வந்திருக்கீங்க. பெண் கொடுக்க வந்திருக்கிறோம். இருந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க வந்திருக்கீங்க. ஆமா. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதை நான் எப்போதும் பார்க்கவே முடியாதே. அதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கு அழகான ஆடவனை திருமணம் முடித்து அவள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று பெற்றெடுத்த தாய் நினைப்பாங்க. ஆனா இருந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஐயோ, உங்களை பார்க்கவே முடியாது. அன்று எப்போது பரசாற்றினோ அப்போதே பாதி ராஜ்யத்தை உயிரை வைத்து விட்டேன். அப்படியா? என் மகனுக்கு பெண் கொடுக்க யார் எழுதானோ அவருக்கே சொந்தம் என்று பணம் 10 லட்சம் இருக்கிறது. இது என்ன சோதனை? தான் பெற்றிருந்த மகன் என்று கூறினார்களே, அவனுடைய மாற்றாந்தாயா? இதுதான் மாற்றாந்தாய் கொடுமை என்பதா? ஓ ஆண்டவா, கடவுளே, இதை பார்க்கும் போது என் மனமானது வெடிக்கின்றது. எப்படியோ என் மகனுக்கு திருமணம் நடந்தால் அப்படியே போதுமான குடும்பம் தாயே, மக்களை பெற்ற மகவாசிகளே, பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளே, இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போதும். இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போகிறது. திருமணம் நடக்கிற நேரத்திலே உடைய மனதார பூ போட்டு வாழ்த்துங்க அம்மா. ஏன்னா ஒரு வாக்கில் இருந்தால் ஒரு வாக்கு பலிக்கும். ஒரு வாக்கு பலித்து என் மகன் மீண்டும் உயிர் பெற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? என் மகனுக்கு இறந்த என் மகனுக்கு திருமணம் நடக்க போகுதம்மா. பரமோசையிலே தேவன் வந்து பாடுகிறார். தேவன் வந்து பாடலே தேவி நடமாடுகிறார். நாத
தேவன் வந்து பாடுகிறான் சேர்ந்து வரும் மேலத்திலே தேவி மனமாடுகிறான் நாங்கள் பெறவோ கையிலே அன்பான உறவே இது ஆகாரவாவே இந்த பிரிவே இது இறைவனின் முடிவே இறைவனின் முடிவே உறவு உறவு அன்பான உறவு ஆகாத பிரிவு ஏழுந்த முடிவு இறைவனின் தீர்ப்பு இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களேங்க இந்த பாவினா பட்டு வந்து பூ விழுந்து பூச மஞ்சள் இழுந்து நான் விதவே இருக்கணுமா ராஜா எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனா திண்ணையில ராஜா மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனாரங்கே திண்ணையில எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனா திண்ணையில என் மலைய கழுந்துறாங்க என் மலைய கழுந்துறாங்க என் மாமனார கூப்பிடுங்க மாலைய கழுட்டுறாங்க என் மாமனார கூப்பிடுங்க எனக்கு அடி கிருத்திகம்மா ஐயோ எனக்கு அடி கிருத்திகம்மா எனக்கு அண்ணன் இல்ல
பண்டிகம்மா கூட பிறந்த அண்ணன் எல்லாம் பண்டிகம்மா எசிமா, எனக்கு அடி கிருத்திகம்மா, ஐயா எனக்கு அடி கிருத்திகம்மா, எனக்கு அண்ணனில்ல பண்டிகையா. எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்டா விட வருஷ வரும், என் அண்ணன் கொடி முன்ன வரும். அண்டா வரிசை வரும் எனக்கு, என் அண்ணன் கோடி எனக்கு முன்ன வரும். எனக்கு தையே கிருத்திகம்மா, எனக்கு தையே கிருத்திகம்மா, எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா. எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தவளையில வருத்த வரும், என் தம்பி கொடி முன்ன வரும். என் தம்பி இருந்திருந்தா, எனக்கு தம்பி இருந்திருந்தா, தவள வரிசை வரும், என் தம்பி கோடி எனக்கு முன்ன வரும். என்ன மஞ்சளால் அலங்கரித்து, நான் மஞ்சளால் அலங்கரித்து, இன்னைக்கு மல்லிகைப்பூ நத்தி விட்டேன். நான் மஞ்சளால் அலங்கரித்து, நான் மஞ்சளால் அலங்கரித்து, இன்னைக்கு மல்லிகைப்பூ நத்தி விட்டேன். எனக்கு மஞ்சள் மணக்கலையே, எனக்கு மஞ்சள் மணக்கலையே, அடமாலையிட்ட என் கனவா, எனக்கு மாங்கையும் நடக்கலையே. மாலையிட்ட என் கனவா, எனக்கு மாங்கல்யம் நிலைக்கலையே. நான் குங்குமத்தால் பார்த்து கட்டி, நான் குங்குமத்தால் பார்த்து கட்டி, நான் குண்டு மல்லி நாத்தி விட்டேன். குங்குமத்தால் பாத்தி கட்டி, நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி, அங்கே குண்டு மல்லி நாத்தி விட்டேன். நான் குங்குமத்தால் பார்த்து கட்டி, நான் குங்குமத்தால் பார்த்து கட்டி, நான் குண்டு மல்லி நாத்தி விட்டேன். எனக்கு குங்குமம் நடக்கலையே, எனக்கு குங்குமம் நடக்கலையே, அடமாலையிட்ட என் கனவா, இந்த பாவிக்கு மாங்கையோ நடக்கலையே. மாலையிட்ட என் கனவா, மஞ்சள் மணக்கலையே, அங்கு மாங்கல்யம் நிலைக்கலையே. எனக்கு வடக்க வெகு தூரம், ஐயா எனக்கு வடக்க வெகு தூரம், எனக்கு வாழையில சாத வரும். வடக்கே வெகு தூரம், எனக்கு வடக்கே வெகு தூரம், வாழையில சாதம் வரும். எனக்கு வடக்க வெகு தூரம், அது எனக்கு வடக்க வெகு தூரம், எனக்கு வாழையில சாத வரும். என்னை
என்னை வாவென்று அழைப்பாரிலே எனக்கு வாழையலே தலமில்லை. என்ன வாவென்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையில தாதம் இல்ல. எனக்கு தெற்கே வெகு தூரம் ஐயா எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெரியலே தெற்கே வெகு தூரம் தெற்கே வெகு தூரம் எனக்கு தையல் இலை சாதம் வரும். என்னை தேடி அழைப்பாரிலே ஐயனை தேடி அழைப்பாரிலே எனக்கு தையலே சாதமில்லை. என்னை விட்டுட்டு நீங்க போயிட்டுங்களேங்க. உங்களை பிரிச்சு நான் எப்படிங்க வாழ போறேன்? அப்பா நீ இல்லே எம்மாதரிக்கே யாரிக்கா புது வேட்டி வாங்கி வந்தேன். அப்பா உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா அப்பா அப்பாடி இல்லேனா எங்களை ஆதரிக்க யார் இருக்கா? புது வேட்டி வாங்கி வந்தேன் பாலகிருஷ்ணப்பா உன்னை நான் புதைச்ச இடம் பார்ப்பதற்கா அப்பா எம்மாதரிக்கே அரிக்கா புது வேட்டி வாங்கி வந்தேன். அப்பா உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இனி முன்முகத்தில் நான் விரிக்கேன். எங்கே போய் அழைப்பேன் அப்பா இந்த பெப்பாவினா பெற்ற கடனே நான் தீர்க்கேன். எத்தனை பிறவியோ பாலகிருஷ்ணப்பா எத்தனை பிறவியோ உனக்கு மகனாக நாங்கள் பிறக்க எங்கோ போய் அழைப்போம் அப்பா உனக்கு பெற்ற கடனை நாங்கள் தீர்க்க. நான் கண்ட கனவுளே நந்தவனோ எரிந்தது அந்தவனோ நீ என்று அப்பா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அப்பா நாங்கள் கண்ட கனவுல நந்தவனோ எரிந்தது அந்தவனோ நீ என்று பாலகிருஷ்ணப்பா எங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்பா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலே நீ கலகல நீ சிரிச்சிருப்பே கரவச்ச வெட்டியாலே அப்பா எங்க கண்ணீரத்தான் தொடச்சிருப்பேன். நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலே நீ கலகலனு உழைச்சு கரை வச்ச வேட்டியால நாங்கள் அழும்போது பாலகிருஷ்ணனப்பா எங்க கண்ணீரத்தான் நீ தொடச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்பா என்ன நடச்சே
கடைசி மூச்சு நிக்கிறப்போ பாலகிருஷ்ணப்பா நீ என்னத்தான் நினைச்ச கலங்கிடுவாங்க உங்க பிள்ளைங்கன்னு பாலகிருஷ்ணப்பா உன் சாவ கூட எங்களுக்கு சொல்லாம மறைச்சேன். அப்பா, கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன அப்பா நினைச்ச கலங்கிடு பிள்ளைன்னா உசாவ கூட மறைச்ச எங்களுக்கு திருநீர் பூசின கை அங்கு திருநீரானதோ நான் திரும்பி வந்து பார்க்கும்போது என்னை பெற்ற தெய்வம் எங்கே போனதோ திருநீரி பூசின கை சுடுகாட்டில் எரிக்கும் போது அங்கு திருநீரானதோ திரும்பி வந்து நாங்க பார்க்கிறப்போ என்ன பெற்ற பாலகிருஷ்ணப்பா நீ தெய்வம் எங்கே தான் போனாயோ. என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பொறக்கல கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல அப்பா எங்களை போல பாவியாரோ ஸ்ரீஜா இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையோ எங்க அனைவருக்குமே கிடைக்கல. என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல என் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழுந்தோ அப்பா இல்லா கடவுளம்பு அப்பா இல்லா கடவுளை போல் நாங்கள் அனைவரும் அப்பான்னு தான். பத்மாவதி, எப்படியோ இருந்த என் மகன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று திருமணம் ஏற்பாடு செய்தேன். என் மகனை மணந்தால் இந்த ராஜ்யத்தில் பாதியும் பணம் 10 லட்சம் கொடுத்து விட்டு திருமணம் முடிந்து விட்டது. இறந்த என் மகனை எடுத்து இப்போதே தகனம் செய்ய சொல்கிறேன். ஐயா, என்னது இறந்த உங்களை மகனை எடுத்து சென்று இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் தகனம் செய்ய போகின்றார். ஆமாம்பா, அன்று உங்களுடைய மகன் இருந்திருந்தானே, அப்பொழுது அவரை இருந்திருக்க கூடாதா அல்லது பொறுத்திருக்க கூடாதா அல்லது தகனம் தான் செய்திருக்க கூடாதா? எங்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து விட்டு விட்டீர்கள். இதற்கு மேற்பட்டு அவரை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ அல்லது தகனம் செய்வதோ அது என்னுடைய கடமை. இந்த இடத்தை விட்டு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். திருமணம் முடிய வர என்னுடைய மகன் திருமணம் முடிந்த பிறகு உனக்கு தான் சொந்தமா? ஐயோ, அனைத்து தேவதை இப்படி ஒரு பத்திரி தெய்வம் எனக்கு மருமகளாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். என் மகன் உயிரோடு இருந்திருந்தால் என்னுடைய திருமணத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. எப்படியோ இறந்த என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருது. இதுவே எனக்கு போதுமானதுமா. நான் சென்று வரமா மகனே. அனைவரும் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே. இந்த பாவினா உன்னை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றேன்? இடுகாடு என்று சொல்லக்கூடிய